400 பேர் இணையறதா இருந்தாங்க. ஒரு 150 பேர் இணைந்துட்டு கண்டினியூஸா இணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பெண்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து நான் அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். அதில் ஒரு ஆபாசமான சில படங்கள். இது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை. நேரடியா மோதனா நேரடியா மோதுங்க. நான் எவ்வளவு வேணாலும் தயாரா இருக்கேன். ஆனா இத மாதிரி மறைமுகமா இணையதளம் மூலமா அசிங்கமா நீட் நான் வந்த உடனே நீட் அகற்றப்படும் சொன்னார். அது என்ன பொய்? வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் சொன்னார். அது என்ன பொய்? அதே மாதிரி உரிமை தொகை வந்த உடனே கொடுக்கப்படும். 2 வருஷமும் எங்களை மாதிரி எதிர்கட்சியெல்லாம் சொன்ன பிறந்தா அது என்ன பொய்? தமிழ்னு சொல்றீங்களே, உங்களோட அறிவுரையின் பேர் தான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து சொல்றீங்களே, கதாநாயகன் சொல்றீங்களே, தமிழ் மொழிக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னீங்களா? அதே பாரத பிரதமர் தமிழ் மொழியை வளருவதற்கும் திருவள்ளுவரை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் இது இந்தியாவிற்கான தேர்தல் அறிக்கை. அதுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பாராட்ட உங்களுக்கு மனசு இல்ல, உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளோட அந்த ஜூம் மீட்டிங் நீங்க பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது ஒரு அருவருக்கத்தக்க வீடியோ அதுல வந்ததா சொல்றாங்க. நீங்க எவ்வளவு வீடியோ வெளியிட்டிருந்தீங்க? ஏதோ புகார் எதுவும் கொடுத்திருக்கீங்களா? யார் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு? சைபர் கிரைம்ல கொடுத்திருக்கோம். நான் நேரா போய் சைபர் கிரைம்ல கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க தொண்டர்கள் இத மாதிரி சுற்றுப்பயணத்துக்கு காத்து கொண்டு இருந்தாங்க. அதனால நான் எங்களோட ஐடி செல் மூலமா கொடுக்க சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணியிருக்கோம். ஆனா இதுல எனக்கு என்ன வருத்தம்னா, அதுல ஏறக்குறைய ஒரு 400 பேர் இணையறதா இருந்தாங்க. ஒரு 150 பேர் இணைந்துட்டு கண்டினியூஸா இணைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பெண்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து நான் அப்பதான் பேச ஆரம்பிச்சேன். அதில் ஒரு ஆபாசமான சில படங்கள் வர ஆரம்பிச்சது. அதை பிளாக் பண்ணாங்க. அந்த சைட்டை பிளாக் பண்ண திருப்பி வேற சைட்லேருந்து வந்துட்டே இருந்தது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே என்னோட ஐடி செல் வந்து ஒரு அரை மணி நேரமா எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் என்கிட்ட கொடுத்தாங்க. நான் பேச ஆரம்பிச்ச உடனே அப்படி வந்தது. திருப்பி எல்லா வீடியோவும் கட் பண்ணிட்டு வெறும் ஆடியோவில் போடும்போது அதுலேயும் பாப்பப் ஆச்சு. ஸோ இது வந்து வேணும்னே நான் வந்து அந்த திட்டமிட்டது, நிச்சயமா திட்டமிட்டது. ஏன்னா அதில் வந்து அவங்க கிட்ட நான் பேசிடக்கூடாது. அந்த அடுக்குமாடி குடியிருப்பை சார்ந்தவர்கள் சொன்னாங்க எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இருக்கு, அதனால நீங்க ஓட்டு கேட்குற மாதிரி நாங்க வந்து எங்களோட பிரச்சனைகளையும் நான் சொல்றோம்னாங்க. ஸோ அவங்க பிரச்சனைகள் எனக்கு தெரியக்கூடாதுன்றதும், என்னோட ஆதரவு அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றதும், அவங்க ஆதரவு எனக்கு கிடைச்சிடக்கூடாதுன்ற திட்டமிட்ட ஒரு சதி இது. இது வந்து ஆரோக்கியமான அரசியல் இல்லை. நேரடியா மோதனா நேரடியா மோதுங்க. நான் எவ்வளவு வேணாலும் தயாரா இருக்கேன். ஆனா இத மாதிரி மறைமுகமா இணையதளம் மூலமா அசிங்கமா மோத வேண்டாம் என்பது எனது கருத்து. நீங்க அப்படி செய்யும் போது என்னதான் இருந்தாலும் நீங்க எனக்கும் மக்களுக்கும் உள்ள இணைப்பை நீங்க துண்டிக்க முடியாது. துண்டிக்கலாம் நினைக்கிறீங்க, துண்டிக்க முடியாது. பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாயிருக்கு. அதுல பணவீக்கம் மற்றும் வந்து வேலை வாய்ப்பு குறித்த எந்த விதமான அம்சங்களும் இல்ல அப்படின்றது காங்கிரஸுடைய குற்றச்சாட்டு. ரொம்ப சரிப்பா. ஏன்னா இந்த தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்தினா பணவீக்கம் இருக்காது, வேலை வாய்ப்பின்மை இருக்காது, விலைவாசி உயராது. இது வந்து அது வந்து அவங்களுக்கு அதோட தாற்பயமே தெரியல. இந்த தேர்தல் அறிக்கையை சரியா நடைமுறைப்படுத்தினா அதற்கு அவசியம் இருக்காது. 25 கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே எடுத்து வந்த, அதுவும் கரோனா நேரத்தில் சவாலான சூழ்நிலையில் ஒரு ஆட்சி, அதற்கு பின்பு எப்படி வேலை வாய்ப்பு இன்மையை கொண்டு வரும்? நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் 3 கோடி பெண்களை லட்சாதிபதி ஆக்குகிறோம். இதைவிட என்ன வேலை வாய்ப்பு பெண்களுக்கு கிடைக்க முடியும்? அதே மாதிரி இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட்-அப் இந்த முத்ரா வங்கி அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குகிறது. அதுக்கு 20 லட்சமா விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்னன்னு நான் கேட்கிறேன். வேலைன்னா வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க சம்பளம் வாங்கி கொண்டிருப்பது மட்டுமல்ல, சம்பளம் கொடுப்பவர்களாக அவர்களை நாம் மாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆக இந்த வளர்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் பணவீக்கம் இருக்காது, விலைவாசி ஏற்றம் இருக்காது, வேலை வாய்ப்பின்மை இருக்காது. அதை மறைமுகமாக நாங்க சொல்லியிருக்கோம். அது புரியலன்னா நாங்க என்ன பண்றது? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கடந்த 10 ஆண்டுகள்ல 10.76 லட்சம் கோடி வழங்கியது அப்பட்டமான பொய் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இப்ப முதலமைச்சர் தொடர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். நீட் நான் வந்த உடனே நீட் அகற்றப்படும் சொன்னார். அது என்ன பொய்? வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் சொன்னார். அது என்ன பொய்? அதே மாதிரி உரிமை தொகை வந்த உடனே கொடுக்கப்படும். 2 வருஷமும் எங்களை மாதிரி எதிர்கட்சியெல்லாம் சொன்ன பிறந்தான். அது என்ன பொய்? ஆக பொய்யே பேசிக் கொண்டு இருக்கிறார். அதை மக்கள் புரிந்து கொள்வார். என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
தமிழ் தமிழ்னு சொல்றீங்களே, உங்களோட அறிவுரையின் பேர் தான் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்ததுன்னு சொல்றீங்களே, கதாநாயகன் சொல்றீங்களே, தமிழ் மொழிக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னீங்களா? அதே பாரத பிரதமர் தமிழ் மொழியை வளருவதற்கும் திருவள்ளுவரை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கும் இது இந்தியாவிற்கான தேர்தல் அறிக்கை. அதுல தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பாராட்ட உங்களுக்கு மனசு இல்ல, உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இதைத்தான் நான் சொல்ல முடியும்.